கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இவர் வந்து அது பெர்மிஷன்லாம் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. இவர் என்ன நினைக்கிறதோ பண்ணிட்டு இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெர்மிஷன் கேட்டு தான் சில விஷயம்லாம் பண்ணுவார்ல. என்னென்ன விஷயம்லாம் கேட்குறாரு? ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போறதுக்கு பர்மிஷன் கேட்டுதான் ஆகணும். ஏன் பெர்மிஷன் கேட்கணும் விட மாட்டீங்களா? அப்படி இல்லைண்ணா, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டை மிஸ் பண்ணி அவங்க போறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறதுக்குலாம் கிடையாது. இப்போ அவுட்டிங் டூர் போறாங்கன்னா கேட்கணும்ல, அந்த பெர்மிஷன் சொல்றேன். எப்படின்னா எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்கணுமாண்ணே? அதனால தான் சொல்ல கமிட்மெண்ட் ஒரு பொறுப்பு வந்துருன்ட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ல எப்படி ஃபர்ஸ்ட்லாம் ஒரு நாள் தான், நாளைக்கு போகலாம், வாங்க போகலாம். இப்போ அப்படி கிடையாது. ஒரு பர்மிஷன் கேட்கணும், வீட்டில் கேட்கணும், அதோட கமிட்மெண்ட்டை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் சண்டே தான் எங்களான டே. ஸோ வந்து ஃபுல்லாக எங்கள் கூட என்ஜாய் பண்ணுவாங்க. மற்ற நாளாவது அப்பப்போ எங்கேயாவது போகும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க. மற்ற நாளில் ஃபுல் பிஸி. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஃபுல் ஒர்க் கமிட்மெண்ட்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து நார்மல் பீப்புள்ஸே வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. பிஸ்னஸ் மேன்லாம் வந்து நிறைய வேலை சுற்றிட்டே இருப்பாங்கல்ல. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, சாப்பிட வரல, வெளில கூட்டு போல, அப்பெல்லாம் ஏதாவது பண்றாங்களா? அங்கதான் கேட்கணும். வராமலாம் இருக்காது, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி. இல்லைண்ணா, எங்க வீடும் பக்கத்துல, ஆஃபீஸ் பக்கத்துலயே தானா. ஸோ லஞ்சுக்கெல்லாம் கரெக்டா வருவாங்க. அவங்க வந்தாதான் சாப்பிடுவேன். ஸோ அதனாலேயே வருவாங்க. நம்ம சாப்பிட மாட்டோம், நம்ம செய்ய மாட்டோம்னு அந்த கமிட்மெண்ட்லாம் வருவாங்க. ஸோ அதனால ஓடிடும் எங்களுக்கு.